நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தினேஷ் நாளைக்கு யாரையாவது அனுப்பி வைக்க முடியுமா? அதுக்கு இன்னொரு ஆள், அந்த வேலைலாம் எனக்கு அத்துப்படியாச்சே. நான் வந்து பார்த்துக்கிறேன். நான் உடனே கிளம்பி அங்கே வரேன். வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு காலையில வந்தா போதும். அப்போ உங்களுக்கு தேவையான அளவு டேங்க்ல தண்ணி இருக்கா? தண்ணிக்கு வேற ஏற்பாடு பண்ணியாச்சு. தினேஷ், நீ காலையில வந்தா போதும். உனக்கு அந்த வேலையில ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா கூட யாரையாவது கூட்டிட்டு வா. மேடம், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற யாரையாவது நான் கூட்டிட்டு வரேன். உன்னால பண்ண முடியும்னா நீயே நேரடியா வந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். இந்த வேலைலாம் எனக்கு கை வந்த கலை மேடம். ஆனா இதுக்கு முன்னால எந்த வேலையும் நான் சரியா செஞ்சதில்லை. இப்ப தெரிஞ்ச வேலையை பொறுப்பா செய்ய முடிவு பண்ணிட்டேன். நீங்க வேணா ஹேமாட்ட கேட்டு பாருங்க, அவளே சொல்லுவா. இந்த மேடத்துக்கிட்ட பேசுங்க. இந்தாம்மா. ஹலோ. ஹலோ. என் புருஷனுக்கு தெரியாது எந்த வேலையுமே இல்ல. தண்ணி அடிச்சுட்டு முழு சோம்பேறியா இவ்வளவு நாள் இருந்திருக்காரு. அவரு ரொம்ப நல்லா சமைக்கிறாரு தெரியுமா? என் மனசுக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு அங்க வரேன், இந்த மிருகத்தோட சேட்டைய காட்டுறேன். பகைய உறவாடி கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உறவாடி கெடுக்கிறது இனிமேல் ஆரம்பம். உன்னோட ஆசை மக ஏதாவது காட்டியானே எருமைய குத்தி கிழிச்சு போடும். ஆமா, அந்த டைலாக் தான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குடா சைமன். ஓ, நீ இப்படி சந்தோஷமா மனசு விட்டு பேசுறத பார்க்கும்போது அந்த சந்தோஷத்தை நானும் அனுபவிக்கிறேன். இந்த இடம் மாறினது உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோன்னு நான் சொல்றேன். இனிமேலாவது ஏதாவது மாற்றம் ஏற்படலனா அப்புறம் நாங்க என்னைக்குதான் எங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்றது? டேய், என் பசங்க இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்க்கணும். உமா முகத்துல சந்தோஷத்தால ஏற்படுற ஹை வோல்டேஜ் சிரி பண்ணி பார்க்கணுமே. உமாட்ட முதல் தடவையா என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்டப்போ அன்னைக்கு அவ கண்ணில் பார்த்த அதே சந்தோஷம் இப்பவும் அவ கண்ணில் இருக்கு. ஆஹா, குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் எங்களோட வாழ்க்கையில அந்த சந்தோஷம் திரும்பவும் வந்திருக்கு. ஹலோ. டே பாலு. ஹலோ, கேக்குதாடா? கேக்குது. பேச்சுக்கு நடுவில் திடீர்னு ஒரு கேப் வந்தது. உமா பக்கத்துல இருக்காளா? பக்கத்துல தான் இருக்கா. அப்போ விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? டேய், அதை வேற என் வாயில சொல்லணுமா? அந்த சிரிப்பை கேட்டாலே தெரியாதா? டாக்டர்ஸ் 2 பேரும் காதலோட கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரிசர்ச் பண்றீங்களா? அது தெரியும்னா இந்த மாதிரி ரிசர்ச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்றது சரியா? குட் நைட். குட் நைட். நாம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்ச மாதிரி இருக்குல்ல? நமக்கு நல்ல நெய்பர்ஸ் கிடைச்சிருக்காங்க. எழினும் மீனவும் நல்ல கப்பல்ல. இவ்வளவு சீக்கிரமா நம்மளோட அட்டாச் ஆயிட்டாங்க. அப்போக்கும் அம்மாவுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அவங்க அன்பை பார்க்கும்போது தான் நம்ம 2 பேரும் அன்பே இல்லாம இருந்தது நமக்கு புரியுதுல்ல. நெய்பர்ஸ்னா இப்படித்தான் இருக்கணும். அவங்க நமக்கு நெய்பர்ஸா வந்தது நாம பண்ண அதிர்ஷ்டம். எல்லா வகையிலையும் இந்த இடம் நமக்கு நல்லா பாசிட்டிவா இருக்கு. உமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? கேளு. ஆனா நீ நோ சொல்லக்கூடாது. இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்னாலும் நான் அதுக்கு நோ சொல்ல மாட்டேன். எனக்கு என்னோட பழைய பாலு திரும்ப கிடைச்சிருக்க. எனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லு. நான் சொல்லு பாலு.
இந்த லைட் ஆஃப் பண்ணட்டுமா? ஏய், மீனு, வேண்டாம். சொன்ன கேளு மீனு. மீனு வேண்டாம். நில்லே. என்ன மீனு, நான் சொல்றத கேளு. நீ ஒண்ணு சொல்ல தேவையில்லை. இங்க பாரு, ராத்திரி நேரத்துல என் ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு தானே நான் உன் கூட இந்த வீட்டை வந்து தங்கி இருக்கேன். நான் இது வரைக்கும் பொண்டாட்டியே நடிச்சதே இல்ல. நானும் எந்த பொண்ணு கூடயும் புருஷனா நடிச்சதே கிடையாது. உன்னை பத்தி நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. முதல் தடவையா பொண்டாட்டியே நடிக்க ஒத்துக்கிட்டு உன் கூட வந்தது தப்பு. நான் நடிக்க வந்ததும் என்னோட தப்பு தான். தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக இந்த ராத்திரி நேரத்துல ஏன் ரூமுக்கு வந்த? மனசுல ஏதோ தப்பான என்ன இருக்குல்ல? ஐயோ இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். அத காலையில சொல்ல முடியாதா? பொய் சொல்லாத. இங்க பாரு, இந்த மீனாட்சி கிட்ட இந்த வேலையில வச்சுக்காத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இனிமே என் ரூம் பக்கம் வந்த அம்மா தாயே, நான் என் ரூம்லயே இருந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மள இங்க அனுப்பி வச்ச பாஸ் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். பாஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே இங்க அனுப்பி வச்சாரு. இப்ப என்ன சொல்றதுக்காக கால் பண்ணாரு? அதேதான், பாலுவையும் உமாவையும் பிள்ளைங்க மூலமா தான் நம்ம கைப்பற்றணும். அது மட்டும் இல்ல, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த விஷயத்தை முடிச்சிடணும்னு சொன்னாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு அந்த சொல்லி அனுப்பலையே. நம்ம ஒரே ராத்திரியில நம்ம நல்லவங்கன்னு பாலுவையும் உமாவையும் நம்ப வச்சிட்டோம்ல. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லு. என்னென்ன பண்ணணும்னு பாஸ் அப்பப்ப கூப்பிட்டு சொல்லுவாரு. அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டா போதும். அந்த குடும்பத்தை பிரிக்கணும். இது மட்டும் தானே பாஸோட லட்சியம். அதுக்காக தானே நம்ம கேட்ட பணத்தையும் கொடுத்து இந்த வீட்டை வாடகைக்கும் எடுத்து நம்மள இங்க தங்க வச்சிருக்காரு. என்ன செய்யணும்னா அந்த ஆள் கிட்ட சீக்கிரம் கேட்டு சொல்லு. இப்போ முதல்ல குழந்தைங்க நம்ம பக்கம் வரணும். குழந்தைங்க நம்ம பக்கம் தானே இருக்காங்க. அந்த ஆள் சொன்னாருன்னா குழந்தைங்களை கடத்தி அவர் சொல்ற இடத்துல விட்டுற வேண்டியதுதான். என்னென்ன செய்யணும்னு பாஸே சொல்லுவாரு. அதுக்கேத்த மாதிரி நாம ஒர்க் அவுட் பண்ணிட்டா போதும். அது என்னன்னா, உன் பாஸ் எழுதுற ஸ்கிரிப்ட்ல நம்ம ஆக்ட் பண்ணணும். அதேதான். அதுதான் நம்ம ஆரம்பிச்சிட்டோமே. டாக்டர் பாலுவுக்கும் டாக்டர் உமாவுக்கும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கூடிய சீக்கிரம் நம்ம வேலையை முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். அதேதான். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏண்டா புடி. தேங்க்யூ. அப்புவும் அம்முவும் ரூம்ல இருப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்காம இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நாம தேவையே இல்லை. தேவையில்லனாலும் அவங்களுக்கு தேவைப்படும் போது நாம கிடைக்கலல்ல. எப்பவும் மாத்தி மாத்தி பிரச்சனையாவே இருந்துச்சு. அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இனி அவங்கள நமக்கு நெருக்கமா கொண்டு வரணும். அவங்க விருப்பப்படி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப டேஞ்சர். குழந்தைங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அவங்க ரொம்ப சீக்கிரம் பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்தவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நம்ம கிட்ட கிடைக்காத அன்பு அவங்களுக்கு அங்கிருந்து கிடைக்குது. பாலு, இனிமே அவங்களுக்காக நாம கண்டிப்பா டைம் ஒதுக்கணும். ஷூர். நான் அதை ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாம போன அன்பும் ஆதரவும் இனி அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். சின்ன வயசுலயே அவங்க மனசுல நம்ம மேல வெறுப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். டோர் ஓபன் பண்ணிட்டாங்களா? இல்ல, அவங்க 2 பேரும் அங்க இல்லன்னு தான் தோணுது. அவங்க வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்க. அவங்க எப்ப வருவாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அப்போ என்னடா நீ அப்படி பாக்குற? ஆரம்பிக்கலாமா? அம்மு, இது கனவா நிஜமா? நிஜம்தான். இது எல்லாமே நிஜம்தான். இன்னில இருந்து நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போறோம். என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் யாரு? நான் பண்றேன். அப்பா உங்களுக்கு பவுலிங் பண்ண தெரியுமா? கண்டிப்பா. காலேஜ்ல படிக்கும்போது உங்க அப்பா பெரிய பேட்ஸ்மேன் தெரியுமா? அப்ப ஆரம்பிச்சிடலாமா? பால்
நான் நிறைய சிக்ஸ் அடிக்க போறேன் பாரு. ஸ்டம்பில் ரெடியா இருக்கு. ஓகே ஓகேவா? டபுள் ஓகே. அப்பா என்ன அவுட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீ அவுட் ஆயிடுவ பாரு. என்னடா இது, ஒழுங்கா பேட் பண்றா. இப்ப பாருங்க. ஐயோ எடு. ஐயோ வா வா சீக்கிரம் வா. அம்மு, பால். இந்தாங்கப்பா. அவங்க அங்கதான் இருக்காங்க. இருக்காங்களா? நம்ம போலாமா? அப்போ பேட் பண்றா. இல்ல, இப்ப அம்மா பேட் பண்ணிட்டோம். ஆமா, நீங்க பேட் பண்ணுங்கம்மா. நானா? ஒரு சிக்ஸர் அடிங்க. அம்மா ஃபாஸ்ட் பவுலிங்ல க்ளீன் போல்ட் ஆயிடுவாங்க. அது சரி, அப்படிலாம் நினைக்காத. விட்டு கொடுக்கவே கூடாதுமா. நீங்க போங்கம்மா, பேட் பண்ணுங்க. போங்கம்மா. வா போடு போடு போடு. பேட்டையும் பாலையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போல. இதை இப்படியே விட்டா சரியா வராத. ஆன்ட்டி, அங்கிள். அதுங்க ரெண்டு வந்துருச்சுங்க. சீக்கிரம் ஆக்ஷன். இங்க பாரு, என்ன ஆட்டி படுக்கன்னு நினைச்சா உன்னை கொன்னே போட்டுருவேன். என்னாச்சு? வா பார்க்கலாம். என்ன? விடு. சொல்றத கேளு. விடுங்கல. விடு சொல்றல. உன்னை என்ன பண்ண பாரு. அப்போ என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? மெதுவா மெதுவா. அங்க உள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. சண்டையா? ஆமா ஆமா, இங்க வாங்க. அதோ பாலு. மீனு, கதவை திறங்க. கதவை திறங்க. சீக்கிரம் தரே. டோரை ஓபன் பண்ணலனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். கதவை திறங்க. கதவை திறங்க. போன் சொல்றேன். என்ன பிரச்சனை? என்ன, எதுக்காக சண்டை போடுறீங்க? மீனு, நீங்க ரொம்ப அன்பா அந்யோன்யமா இருக்கிற கப்பல்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம்ல. இப்படி வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாமா? புருஷன் பொண்டாட்டி அடிச்சாலும் சரி, பொண்டாட்டி புருஷனை அடிச்சாலும் சரி, அது ஒரு வகையில வன்கொடுமை தான். ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? குழந்தைங்க இதை பார்த்ததுனால தான் எங்களுக்கே இது தெரிஞ்சது. எங்க குழந்தைங்க இங்க வர்றத நாங்க ஏன் தடுக்கல தெரியுமா? உங்க மேல இருக்கிற மரியாதை தான். ஆனா இப்ப நாங்க உங்க உண்மையான கேரக்டரா பார்த்துட்டோம். மத்தவங்க முன்னாடி சும்மா நடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இடையில இருக்கிற இந்த அன்பும் ஒற்றுமையும்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஐயோ, இவங்க நம்பிட்டாங்க போல இருக்கு. ஐயோ, பாலு, நடிப்பு acting. பாலு. பாலு.
நீங்க சொன்னதெல்லாம் சரிதாங்க. நாங்க நடிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்க பார்த்தது நாங்க நடிச்சுட்டு இருந்ததை தான். நாங்க ஒரு நாடகத்துக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தோம். ஐயோ! 2 பேர் மட்டும் நடிக்கிற நாடகம். இதுக்கு முன்னாடி நாங்க 2 பேர் நடிச்ச நாடகம் எல்லாமே எல்லா மீடியாலயும் வந்திருக்கு. அவ்வளவு ஏன், மேடை தம்பதியினர் அப்படின்னு நியூஸ்லயே வந்திருக்குங்க. இன்னும் 2-3 நாள்ல நாடகம் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு ரிஹர்சல் பண்றதுக்காக தான் இந்த வீட்டையே நாங்க வாடகைக்கு எடுத்தோம். எங்க நாடகத்தை பார்த்துட்டு நாங்க நிஜமாக சண்டை போடுறோம்னு நினைச்சிட்டீங்கல்ல? சாரி, நாங்க யாரு என்னன்னு சொல்லாததாலதான் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷனே வந்திருக்கு. என்ன இருந்தாலும் நாங்க 2 பேரும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். ஆ, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா நடிப்புன்னு எங்களுக்கு தோணவே இல்லை. அதுதாங்க நடிப்பு. அங்கிள், ஆன்ட்டி உங்க கழுத்தை பிடிச்சி நெருக்கும் போது உங்களுக்கு வலிக்கலையா? அதெல்லாம் வெறும் நடிப்பு செல்லும். அதெல்லாம் வலிக்காது. வலி ஏற்படுத்துற மாதிரியும் வலிக்கிற மாதிரியும் நடிக்கணும். பாக்குறியா? இதோ இப்படி. எப்படி இருக்கு? ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பர். இந்த நாடகத்தை நாங்க முழுசா பார்க்கணும். என்ன பாலு? ஆ, கண்டிப்பா. படிக்கிற காலத்துல நாங்க நாடகம் பார்த்தோம். எங்களுக்கும் நடிப்பு சொல்லித்தாங்க. என்னடா சொல்லி இப்படி கேக்குறே? கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் ஆக்டிங் சொல்லி கொடுக்கறேன். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாடகம் எடுக்கலாம். தேங்க் யூ. வெல்கம். சாரி, நாங்க தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். உங்க ரிஹர்சல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க ரிஹர்சல் கண்டினியூ பண்ணுங்க. வாங்க. நாங்க ரிஹர்சல் பார்க்கறோம். ஷோ. இப்ப வேண்டாம், நம்ம அப்புறமா வரலாம். ஆன்ட்டியும் அங்கிளும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டோம். வா. வாங்க. Bye. வரோம். சரி, ஓகே. Always. Bye. சரி, okay. Bye. டாடா. ஐயம்மா. ஐயோ பாலு, நான் நிஜமாவே பயந்துட்டேன். நாங்களும். நீங்க 2 பேரும் இந்த மாதிரி நாடகம் நடிச்சா என்ன? உங்க அம்மா கூட நான் நடிச்சா நான் தோத்து போயிடுவேன். அதேதான். நடிக்க தெரியாததுதான் என் பிரச்சனையே. நில்லுடா. விடு. உன்னை என்னது? நான் சொன்னா இன்னைக்கு கேளு. கொல்லாம விட ஐயோ. மாட்டேன். பிராக்டிஸ் பண்றாங்க. வாங்க. எல்லாத்துக்கும் கோச்சுக்கிறேன். என்னது இது? உன் கூட நடிக்க மட்டும் தான் நான் ஒத்துக்கிட்டேன். நடிக்கிறேங்கிற பேர்ல தொட்டெல்லாம் பேசக்கூடாதுன்னு உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல. ஆமா. ஆனா அவங்க முன்னாடி நீ எதுக்கு என்ன கட்டி பிடிச்ச? இல்ல, அது வந்து ஆக்டிங்ல ஒரு ஒரிஜினாலிட்டி அவங்க ஃபீல் பண்ணணும்ங்கிறதுக்காக தான். போய் சொல்லாதே. கிடைச்ச டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன கட்டி பிடிச்சி ஒரு ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்படிதானே? ஐயோ, கண்டிப்பா இல்ல. அதெல்லாம் அப்படிதான். என்ன கட்டி பிடிக்கும் போதே எனக்கு அது தெரிஞ்சது. ஒரு ஆம்பளை மனசுல என்ன இருக்குன்னு அவன் தொடும் போதே பொண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஐயோ. ஒரு ஆம்பளையோட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ யோசிக்கவே தேவையில்லை. அவனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். உன் கூட நம்பி இந்த வீட்டுக்கு வந்தல்ல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். உன்ன மாதிரி ஒரு முட்டாள் கூட நான் வந்து பாரு, எனக்கு இது தேவைதா? ஐயோ, நான் ஒன்னும் அப்படி ஆள் இல்ல. எப்படிப்பட்ட ஆணா இருந்தாலும் ஒரு பொண்ணு தனியா கிடைச்சிட்டா தப்பா நடந்துக்கு தான் பாப்பீங்க. அந்த மாதிரி என்ன ஏதாவது என் மேல இருந்ததுன்னா இங்க பாரு, உன்னை அப்படியே துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். உன் கூட நடிக்க வந்ததும், இந்த வீட்ல உன் கூட தனியா வாழ்றதும், இந்த மீனாட்சிக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிற தைரியம் இருக்குங்கிறதுனாலதான். இத பாரு, ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் இதுவரைக்கும் நடிக்கிறதுல எந்த திருட்டுத்தனமும் பண்ணதில்ல. இப்ப பண்ணல இல்ல. என்ன கட்டி பிடிச்சல, அதாம்மா நடிப்புங்கிறது. எனக்கு அப்படி தோணலையே. மன்னிச்சிரு. இனிமே இந்த விஷயத்துல கவனமா இருக்கிறேன். போதுமா? ஏய், கொஞ்சம் நில்லு.
அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன தப்பான எண்ணத்தோட தொட்டதுக்கு என்ன நஷ்ட ஈடு கொடுக்க போற? தப்பான எண்ணத்தோடயா? அதான் நடிக்கிறதுக்கு தான் சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டு டைம் கிடைச்சதும் என்ன நீ கட்டுப்பிடிச்சல. ஐயோ கடவுளே. கடவுள் எல்லாம் கூப்பிட்டு பிரயோஜனம் இல்ல. எனக்கு சேலரி அதிகமா வேணும். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசி முடிவு பண்ணதானே. அதையும் நான் பாஸ் கிட்டே சொல்லிட்டேன். திடீர்னு சம்பளத்தை அதிகமா கேட்டா நான் என்ன பண்றது? பாஸ் நம்ம கிட்ட சொன்னது ஒரு கேவலமான வேலை தானே. மனிதநேயம் இல்லாத வேலையை செய்யும் போது அதுக்குள்ள இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடமே இல்ல. உன்னால பாஸ் கிட்ட சொல்ல முடியலன்னா வேண்டாம். உன்னோட சேலரியில இருந்து எனக்கு ஒரு பங்கு தாய ஆளை விடு. நீ பண்ணதுக்கான தண்டனை இது மட்டும் தான். சேலரி அதிகமா கேட்டு பாஸ் கிட்ட வாங்கிட்டா, புரியுதா? இத தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. இத மட்டும் நீ செய்யல, இங்க இருந்து நம்ம 2 பேரும் கிளம்பும் போது ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் தாயே. ஏன்னா இப்படி ஒரு கொட்டேஷன் எடுத்து மாட்டிக்கிட்டது நான் தானே. அப்படி வா வழிக்கு. நல்லா கேட்டுக்கோ. இனிமே ஆக்டிங்க்கு நடுவுல ஒவ்வொரு டச்சுக்கும் ஒவ்வொரு நஷ்ட ஈடு உண்டு. ஃபைனலா ஒரு பெரிய பில்ல கொடுத்துருவேன். அதனால தொடர் வேலையில வச்சுக்காத. டோன்ட் டச். அன்டச்சபிள் இஸ் கிரைம். தீண்டாமைங்கிறது மிகப்பெரிய பாவம். அத வேற எங்கயாவது போய் சொல்லு. அமைதியார் பாஸ். ஹலோ சார். நான் இந்த மாதிரி வேலைக்கு ஒத்துக்கிட்டதே பணத்துக்காக தான். பணம் பணம் வேணும். ஓகே சார். பாஸ் குழந்தைங்க க்ளோஸ் ஆயிட்டாங்களான்னு கேட்டாரு. க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. குழந்தைங்க முழுமையா நம்ம 2 பேரையும் நம்பினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு அவரே சொல்றேன்னு சொன்னார். பாஸ் இஸ் a ஸ்கிரிப்ட் ரைட்டர். நாம அவர் சொல்ற மாதிரி நடிச்சா போதும். குழந்தைங்களை வச்சு பாலு டாக்டரையும் உமா டாக்டரையும் பிரிக்கிறது தானே உன் பாஸோட ஐடியான்னு எனக்கு தெரியும். எது எப்படியோ இவ்வளவு செலவு பண்ணி நம்மளை இங்க அனுப்பியிருக்காருன்னா அந்த குடும்பத்தோட நல்ல விஷயத்துக்காக இல்லைங்கிறதான உண்மை. பாஸ் ஒரு படிச்ச திருடங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு நிறைய பணம் வேணும். அதுக்காக யாருக்கு என்ன ஆனாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. நாங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாங்க இறங்கி வாங்க. வா. நான் வர வழியில தான் பாலு டாக்டர் வீட்டுக்கு போக வழி தெரியாம நின்னவங்கள கையோட கூட்டு வந்துட்டேன். பக்கத்துல யார்ட்டையாவது காட்டியிருக்கலாம்ல. எங்க குழந்தைய உங்ககிட்ட காமிச்சாதான் சரி எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இதுதான் நல்ல டாக்டரோட அடையாளம். டாக்டர் எங்க போனாலும் அவங்க அங்க தேடி வருவாங்க. வாங்க. போங்க. அப்புறம் தினேஷ், அந்த மோட்டர் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? இப்ப ரெடி பண்ணி தரேன். ஹலோ வாணி. ஹாய். இப்போ நீ தங்கியிருக்க வீடு எங்க இருக்கு? நான் இப்போ கிளம்பி வரேன். நீ இப்போ ஃப்ரீயா தானே இருக்க? ரொம்ப நாளா ஃப்ரீயா தான் இருக்கேன். சீக்கிரம் கிளம்பி வா. ஆமா, உனக்கு இங்க வர வழி தெரியுமா? அதுக்கு தான் நான் கால் பண்ணேன். உன் லொகேஷன் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடு. ஓகே, உடனே அனுப்புறேன். ஓகேடா. ஓகே. அங்கிள், ரெண்டு பேரும் என்ன தேடி வந்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த வேலை தெரியுமா அங்கிள்? அங்கிளுக்கு தெரியாத வேலைன்னு ஒண்ணு இந்த உலகத்துக்கே இல்ல கண்ணா. ஆமா, மேல எப்படி போகணும்ப்பா?
இந்த ஸ்டெப் வழியா போய் மேலே ஒரு ஸ்டெப் இருக்கு, அங்க மேல போகணும். ஓ சரிப்பா. அம்மா உங்களோட பெட்ரூம் எங்க இருக்கு? இதோ அங்கதான். ஆ? ஓ 2 பேரும் ஒண்ணா தான் தூங்குவீங்களா? அம்மு என் பக்கத்துல தான் படுத்து தூங்குவா. அதுதான் நல்லது தம்பி. ஆமா 2 பேரும் என் கூட மாடிக்கு வரீங்களா இல்லையா? நம்ம போய் வாட்டர் டேங்க பார்க்கலாம். வாங்க. என்ன அங்கிள்? ஒன்றும் இல்லைப்பா. எங்கப்பா வாட்டர் டேங்க் இருக்கு? இதோ அங்கதான் அங்கிள். ஒரு வேலை பண்ணு, நீ போய் அதில் தண்ணி இருக்கான் பாரு, இதோ உடனே வந்துடுறேன். ஓகே. எங்கேயும் வழியை காணுமே. தினேஷ் அண்ணன் கூட தான் இந்த ஆளும் வந்திருக்காரா? தேவிகா மோட்டர் வேலை முடிச்சுது. உங்க கூட காட்டுப்பூச்சியும் வந்தானா? காட்டுப்பூச்சியா? எந்த காட்டுப்பூச்சி? எந்த காட்டுப்பூச்சியா? ஓ என் குருநாதர் சொல்றியா? அவர் என் கூட வரலையே. இங்க எங்கேயாவது பாத்தியா என்ன நீ? ஏன் அப்படி கேக்குற? அந்த ஆள் அங்கதான் இருக்கான். எங்க? என்ன பார்த்ததும் எஸ்கேப் ஆயிட்டான். ஓ உன்னை பார்த்ததும் ஓடி போயிட்டாரா? நல்லா தோணுது உனக்கு? எனக்கு தோணல, கண்ணால பார்த்து தான் சொல்றேன். அப்படியா? எங்க போனாரு அப்போ? எதுக்கு தினேஷ் அண்ணா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? அந்த உருப்படாதவன் உங்க கூட சேர்ந்து தானே வந்திருக்கான். என் கூட வரல தேவிகா. அவன் எப்படி கரெக்டா இங்க வந்தான்? நீ எப்படி இங்க வந்த? அது உமா அக்கா கூப்பிட்டனால. அது போலதான் அவரை யாராவது இங்க கூப்பிட்டுருப்பாங்க, அவங்கள பார்க்க வந்திருப்பாரு. இங்க பாருமா, குருநாதருக்கு இந்தியா முழுக்க ஆளு இருக்கு. நேஷனல் பர்மிட் வண்டி ஓட்டுற ஆள்ல, அதனால எல்லா ஊர்லயும் ஆளுங்க இருக்காங்க. நீ என்ன சந்தேக பார்வையில பாக்குற? அம்மான முன்ன மாதிரி இப்ப யாருக்கிட்டையும் போய் பேசுறது இல்ல. அது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்படி உனக்கு மட்டும் என்ன சந்தேகம்? சரி, ஒருவேளை குருநாதர் என் கூட வந்தா அதை உன்கிட்ட சொல்ல போறேன். இதுல எனக்கு என்ன பயம் இருக்கு? இப்படி தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டா கெட்டவனா இருந்தவன் நல்லவனா மாறுறது ரொம்ப கஷ்டமாயிடும். மத்தவங்க யாருக்கும் இல்லாத சந்தேகம் என் தங்கச்சிக்கு இருக்கு. ஆளு பொண்ணு ஏன்? ஹாய். ஹாய். இங்க வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டியா என்ன? அதான் கூகுள் மேப் இருக்குல்ல, அதனால கஷ்டப்பட்டு வர வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இந்த புது வீட்ல நீ ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு. ஷூர். நாங்க இப்போ 100% ஹாப்பியா இருக்கோம். குட். உள்ள வா. இந்த வீடு அட்டகாசமா இருக்கே. அப்பதான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அப்படி ஒரு அப்பா கிடைச்சதுல நீ அதிர்ஷ்டசாலிதான். அத வேற தனியா சொல்லணுமா? அம்மா தர டார்ச்சர் எல்லாம் தாங்கிக்கிட்டு போறதே அப்பாவோட அன்புனாலதான். என்னனாலும் நீ எடுத்த முடிவு சரிதான். அப்புறம் நீ முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே மாறிட்டோமா. இந்த மாற்றத்தை யாருக்கிட்டையும் சொல்லல, அதனால யாருக்கும் தெரியாது. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியவங்க எப்பவோ இந்த வீட்டோட அட்ரஸ கண்டுபிடிச்சிருப்பாங்க. எதுக்கு இப்ப இப்படி சொன்ன? அப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உண்மையாவே நான் உன்னை பாக்கிறதுக்காக தான் வந்தேன்.
மத்தபடி உன் புது வீடை பார்க்கறதுக்கெல்லாம் வரல. ஆனா இங்க வந்து உன்னை பார்த்ததும் இந்த வீட்டையும் பார்க்கணும்னு தோணிடுச்சு. நீ என்ன மட்டும் பார்க்க வந்த அப்படின்னா? சொல்றேன், அது கொஞ்சம் சீரியஸான விஷயம். என்ன விஷயம்? சொல்றேன்ப்பா, அதுக்கு முன்னாடி வீடை பார்த்துட்டு வரேன். இது 3 நாள் கொடுங்க. இது 2 தடவை 5 மில்லி வரைக்கும் கொடுங்க. சரி டாக்டர். வேண்டாம் வேண்டாம், இப்போ எதுவும் வேண்டாம். சார், நீங்க தான் எங்க குழந்தைய மரணத்திலிருந்து காப்பாத்துனீங்க. அதை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் சார். சார், உங்களை மாதிரி நல்ல டாக்டர் யாரும் இருக்க மாட்டாங்க. எங்க குழந்தைய காப்பாத்துன நீங்க நல்லா இருப்பீங்க சார். நான் கிளம்புறேன் டாக்டர். போயிட்டு வாங்க. அவன் எந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனாலும் நான் அங்கே வந்துடுவேன். என் கண் பார்வையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவனால முடியாது. சரிடா, நான் அப்புறம் கால் பண்றேன். அப்போ நான் இந்த ஆளு. ஹாய் அம்மு. வாமு. ஏய், அதுக்குள்ள போனா எப்படி? என்ன யாரோ தெரியாத ஆள் மாதிரி கண்டுக்காம போற? அம்மு வா. அம்மு கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. வாமு. ஒரு நாள் உன் அம்முவை நான் கூட்டிட்டு போயிடுவேன்டா. நான் உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக அப்படி சொல்லல. நீ கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு தீபன் நான் ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போய் சேர்த்த எஸ்ஐ என் ஃப்ரெண்டு தான். நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் சில விஷயங்களை என்கிட்ட சொன்னாரு. தீபன் ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்லியிருக்கான்னு எஸ்ஐக்கு நல்லா தெரியும். அடுத்தது தீபனோட சைட்ல இருந்து பாலு மேல மர்டர் அட்டெம்ப்ட் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் எஸ்ஐ சார் என்கிட்ட சொன்னாரு. ஒரு கிரைம் நடக்கிறதுக்கான மோட்டிவேஷனும் அதுக்கு பின்னாடி இருக்க பிளானும் போலீஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இங்க பாரு, உன்னை டென்ஷன் ஆக்கிறதுக்கெல்லாம் நான் இப்படி சொல்லல. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். எனக்கு புரியுது. தீபன் அப்படி மாத்தி சொன்னப்பவே என்னோட மனசுலயும் அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் ஹேமாவோட புருஷன் தினேஷ் மாதிரி தீபனும் கண்டிப்பா மனசு மாறுவான்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அவனெல்லாம் திருத்தவே முடியாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பாலுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் தீபன் போலீஸ் கிட்ட வாக்குமூலத்தை மாத்தி கொடுத்துருக்கான்னு தெரியுது. இந்த விஷயத்த பாலு கிட்ட நீ பக்குவமா சொல்லிடு. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தீபன் கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு பாலு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனாலும் பாலு ரொம்ப அசால்ட்டா இருக்காருன்னு தோணுது. இந்தா. ஒண்ணுதான் இருக்கு, உனக்கு வேண்டாமா? இல்ல வேண்டாம். நீ உடனே போகணும்னு சொன்னல, அதனாலதான். இல்லனா உன்னை சாப்பிட வைக்காம இங்க இருந்து அனுப்ப மாட்டேன். அதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இவங்க புது சர்வெண்டா? ஐயோ, இவ சர்வெண்ட் இல்ல, இவ தினேஷோட தங்கச்சி. நாங்க இங்க ஷிஃப்ட் ஆகும்போது கூடவே கூட்டிட்டு வந்துட்டோம். பேரு தேவிகா. தேங்க்யூ தேவிகா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் நான் சொன்ன விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க எல்லாம் ரவுடிசம் பண்ற ஆளுங்க, நம்பவே முடியாது.
எதுவுமே நடக்கலன்னு நினைக்காத. அவங்க ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சான்ஸ் கிடைச்சா அப்ப பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். சரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, அப்பப்ப கால் பண்ணு. கண்டிப்பா கால் பண்றேன். ஓகே. இதான் தினேஷ். வணக்கம். இவர்தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்தவரா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். தேவிகா, என்ன அவங்க என்னை பத்தி ஒரு மாதிரியா பேசிட்டு போனாங்க? அவங்க பேசினதெல்லாம் உங்களை பத்தி தான். என்னம்மா அப்படி சொல்லிட்டு போற? இப்பதான் நான் திருந்திட்டேன்ல. அவ அப்படிதான் பேசுவா தினேஷ். நீ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? இதை விட பெருசாலாம் சந்திச்சிருக்கேன். அது சரி, இப்ப பசங்க எங்க? ஆமால, அவங்க எங்க போனாங்க? நான் பார்க்கவே இல்லை. பார்க்கலையா? பார்க்கலையா? என்னம்மா பேச்சு பேசுற? இவங்கெல்லாம் டாக்டர்ஸ். குழந்தைங்க பின்னாடியேவா தெரிய முடியும்? இவங்க பேஷண்ட்டுகளை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்களை கவனிக்கிறதுக்காக தான் உன்னை வர சொன்னாங்க. அதுக்காகத்தான் நீ இங்க இருக்க, தெரியுதா? என்ன பிரச்சனை? அட, ஒரு பிரச்சனை இல்லைங்க. குழந்தைங்கள இங்க காணோம். எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல. பசங்க அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. இங்க இருந்து வேற எங்கேயும் போக மாட்டாங்க. என்னங்க பசங்க விஷயத்துல இவ்வளவு அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ காலம் கெட்டு கிடக்கு. அதுவும் பசங்க விஷயம் ரொம்ப மோசம். இது வரைக்கும் நம்ம ஊர்ல காணாம போன குழந்தைங்க ஒன்றும் கிடைக்கவே இல்லை. பணம் நகை ஏதாவது காணாம போச்சுன்னா நம்ம திரும்பவும் சம்பாதிச்சுக்க முடியும். குழந்தைய இழந்துட்டோம்னா அது அவ்வளவுதான். வாழ்நாள் முழுக்க அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாது. ஏய் தினேஷ், நீ அப்படிலாம் யோசிக்காத. பசங்க அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. அங்க பத்திரமா இருந்தா அது போதும் எனக்கு. என் பிள்ளைங்களாச்சு. என் பொண்ணு இறந்ததுலேருந்து உங்க பொண்ணை தான் என் பொண்ணா நினைக்கிறேன். குழந்தைங்க இறந்து போனாலும் யாராவது கடத்திட்டு போனாலும் வேணும்னு நினைச்சாலும் கிடைக்க மாட்டாங்க. வேதனை தான். குழந்தைய இழந்தவனோட வேதனை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தேவிகா, நீ போய் குழந்தைங்களை கூட்டிட்டு வா. சீக்கிரம் போயிட்டு வாமா. அப்புறம் நான் இன்னைக்கு விஜயவாடா வரையும் போக வேண்டியிருக்கு. ஒரு 10-15 நாள் ஆகும் வர. நேஷனல் பர்மிட் லாரியில. தினேஷ், நீ இங்கேயே எங்கேயாவது வேலை பார்க்கலாம்ல? அந்த வேலைக்கு நான் நிரந்தரமா போல. எப்படியாவது ஒரு ஹெவி லைசன்ஸ் வாங்கணும். அதுக்காக தான் போறேன். அப்புறம் பாலு, தினேஷ்க்கு ஏதாவது ஒரு வேலை இந்த ஊர்ல வாங்கி கொடுங்க. அப்படி சொல்லுமா. அப்பதான் உங்களுக்கு நான் ஆப்படிக்க சரியா இருக்கும். இது ஹெவி லைசன்ஸ் வாங்குறதுக்காக போறோம்ல, அதை தடுக்க வேண்டாம். போயிட்டு வா தினேஷ். ஏதாவது தேவை இருந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நான் இங்க இல்லைன்னாலும் உங்களுக்கு வேலை செய்ய ஆள் அனுப்புவேன். சரி, இப்போ நீ கிளம்பு. ஐயோ, தினேஷ்க்கு பணம் எதுவும் கொடுக்கலையே. அட, இப்போ ஒன்றும் வேணாமா. பரவாயில்ல, வாங்கிக்கோ. அப்ப சரி, எழுதி வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு நாள் நான் மொத்தமா வாங்கிக்கிறேன். சரி சரி. பாவம், நமக்காக என்ன வேணா செய்வான். உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போக தான் நான் வந்தேன். இந்த சாத்தா இங்கேயும் வந்துட்டானா? இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கே பாடுறா, தினேஷோட தங்கச்சி தானே இது. பொண்ணையும் பாலோட இங்க அனுப்பி வச்சுட்டாங்களா? டாக்டர் பாலகோபால். அவன் கோபியர் கிருஷ்ணனா இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் அவனை சுற்றி பொண்ணுங்களா தான் இருக்காங்க. நெல்லு நெல்லு நெல்லு, ஒரு தடவை ஒன்று முழுசா பார்த்துக்கிற. சின்ன வீட்டிலேருந்து மாதிரி இப்போ பெரிய வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு அங்கே வசதியெல்லாம் நல்லா இருக்கா? இல்லை ஏதாவது குறைச்சல் இருக்கா? பால் இருக்கும்போது குறைச்சலுக்கு என்ன இருக்க போகுது? பொண்ணுங்கன்னா தான் ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவானே.
உன்னையும் அவன் நல்லா வச்சு பாத்துக்கிறானா? இவன் நம்மள தேடி இங்க வரைக்கும் வந்துட்டானா? நான் எதிர்பார்த்ததுதான். எல்லார பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். ஊர்ல இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறதுக்கும் பொண்ணுங்களை நடு தெருவுக்கு கொண்டு வரதுக்கும் நீ பெரிய கெட்டிக்காரன்னு எனக்கு தெரியும். அந்த டெக்னிக்கை என்கிட்ட யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ரெடி பண்ணுவ. சப்போர்ட் பண்ண ஆள் வந்துட்டா? அம்மாடி, பாலு டாக்டரோட குழந்தைய பத்துக்கிறதுக்கான அடுத்த சான்ஸ் உனக்கு தான். பாலு, தேவையில்லாம ஏதாவது பேசுன செருப்பு பிஞ்சிரும் சொல்லிட்டேன். கேட்கறதுக்கு ஆள் இருக்கும்போது உனக்கு தைரியம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். என்ன இங்க என்ன பிரச்சனை? டேய் தினேஷ், சொந்த பொண்டாட்டி வயித்துல குழந்தைய கொடுத்தவன் வீட்டுக்கு தங்கச்சியும் கூட்டு வந்து அடமானம் வச்சிருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? என் தங்கச்சியும் என் பொண்டாட்டி பத்தி பாட பேசுற? டேய் தினேஷ், நீ வேணா எழுதி வச்சுக்க, நீ இனிமேதான் எல்லாத்தையும் இழக்க போற. இவனை நம்பி நீ நல்லா அனுபவிக்க போற. நீ இப்ப அவன் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக சவால் விட்டல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து நீ அனுபவிப்படா. நீ இப்ப சேலஞ்ச் பண்ணது தீபன் கிட்ட இல்ல, எங்க மங்களம் வீட்டு மகேஸ்வரி அத்தைக்கு எதிரா பண்ணிருக்க. போலீஸ் கேட்டப்போ ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்லி இந்த டாக்டரை நான் எதுக்காக சும்மா விட்டேன்னு நினைச்சேன். இனி நடக்க போற ஆட்டத்துல இவனுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தாண்டா. தீபன், மரியாதையா போயிடு. நடு ரோட்ல உன் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் நான் ஒன்னும் உன்ன மாதிரி கேவலமான ஆள் இல்ல. நான் இங்க வந்து தங்கி இருக்கேன்னா என் கையும் காலும் உன்ன மாதிரியான சாக்கடையில படாம இருக்கதா. இனிமேலும் நீ என்னை இங்க நிம்மதியா வாழ விடலன்னா இனி வாழ தேவையே இல்லைன்னு நான் முடிவு செஞ்சுட்டேன்னு வை. அப்புறம் இந்த பூமியில நம்மள ஒருத்தன் தான் உயிரோடு இருப்போம். டேய், பொறுமையா இருப்பேன், ஆனா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அப்புறம் என்னாலேயே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி ஒரு நிலைமை நடக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடு. திரும்பி போகவா? உன்னை விட்டுட்டு போகவா? நல்லா இருக்கு. உன்னை சின்ன பின்னமா செதறடிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன்டா. டேய், இந்த பாலு டாக்டரையும் உமா டாக்டரையும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இவங்க நிழல நீ மிதிச்சா கூட உன்னை கொன்னு போட்டுருவான். அவனுக்கு கொன்னு போட்டாதான். தினேஷ், தினேஷ் வேண்டாம். எனக்காக சண்டை போடுறதுக்கு நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். போ தீபன், போ. தீபன், முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நீ சொன்ன உடனே கிளம்பி போறதுக்கு நீ எனக்கு யாரடி? உனக்கெல்லாம் வெக்கமான ஏதாவது இருக்காடி? தீபன், வெளியில போ. இவன மாதிரி ஊர் மேல சப்போர்ட் பண்ற பொண்டாட்டி தானே நீ? இவன் நாசமாக்கின பொண்ணுங்களை கூப்பிட்டு ஆதரவு கொடுக்கறது தானே உன்னோட வேலை. உனக்கு இருக்குடா தினேஷ். நீயும் இவனும் இவளும் நாளை எண்ணிக்கங்க.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.